மனதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரி சீக்கிரமாக ஒன்று சேரணும். விஜய் மனசை காவேரி புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே வந்துட்டு ஒன்று சேரணும்னு நினைக்கிற வீக் ஆஃப் ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பயங்கர கோவமாக விஜயை பேசி அனுப்புனதுக்கப்புறம் சாரதா டென்ஷன் ஆகிட்டு, என்ன காவேரி நீ நினச்சிட்ருக்க, எதுக்கு அந்த மனுஷனை இப்படி பேசி அனுப்பிவிட்ட, பாவம் அவர் முகமே வாடி போச்சு, இப்படி இல்லாமல் ஒரு மனுஷனை பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சாரதா ஆரம்பிக்க, உடனே காவேரி அவங்க அம்மா கிட்ட, இங்கே பாருமா, நான் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கேன், என்னை எதுவும் டென்ஷன் பண்ணிகிட்ருக்காத, அவரை இப்படி பேசுகிறது தான் சரியாக இருக்கும், அப்போ தான் மேற்கொண்டு நம்ம வீட்டுக்கு வரதையும் நிறுத்துவார், என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறதையும் நிறுத்துவார், இதெல்லாம் நான் யோசிச்சு தான் வந்துட்டு பேசியிருக்கேன், நீ கொஞ்சம் உள்ளே போறியா, நீயும் என்னை பேசி டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அவரை பேசினதை விட அதிகமாக உன்னை பேசுவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லு, உனக்கு ஏதோ இப்படியெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறதே சரியில்லை, பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி வந்துட்டு ரெடி பண்ணி வச்ச பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு சாரதா கிட்ட சொல்லக்கூட மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது சாரதா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. சாரதாக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு கஷ்டமாயிடும். ஏன் வந்துட்டு இவ இப்படியெல்லாம் பேசிட்டா, அவர் பாவம் மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார், இப்படி தான் வந்துட்டு அவருக்கு மூஞ்சி கொடுத்து பேசுறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுவார். மாப்பிள்ளை தயவு செய்து அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ளை, அவளை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, யார் எது சொன்னாலும் அவள் காது கொடுத்து வாங்க மாட்டேங்கிறா, இப்போ கூட எனக்கு உங்களை அவள் இப்படி பேசும்போது ரொம்ப கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருந்துச்சு, ஆனால் அவளை என்னால் நிறுத்தவே முடியல மாப்பிள்ள, நீங்கள் தயவு செய்து கோவப்படாதீங்க, அவள் சொன்னதுக்காகலாம் நீங்களும் பாப்பாவும் வீட்டுக்கு வராமலாம் இருக்காதீங்க, என்னால் அம்மாவை பார்க்காம இருக்கவே முடியாது, அது போக நீ வழக்கமாக எப்போவுமே வர மாதிரி வந்துட்டுருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைத்த அது கூட இல்லை, அவள் பேசினதெல்லாம் நீங்களே பார்த்தீங்கல்ல, அவள் இவ்வளோ கோவமாக இருக்கிறதும் இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்கிறதும் இன்றைக்கி சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும், நானே நிறைய விஷயம் அஷ்யூம் பண்ணிகிட்டே இருந்திருக்கத்த, அவளுக்கு என்ன உண்மையாலுமே பிடிச்சிருக்கு, இல்லை கொஞ்ச நாளில் சீக்கிரமாக சரியாயிடும்னு நானே வந்துட்டு ஒவ்வொரு கேல்குலேஷனாக போட்டு அவகிட்ட இவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் அதெல்லாமே ரொம்ப வேஸ்ட்டாக போகுது, இருந்தாலும் அவள் இவ்வளோ கோவப்படுறது இப்படியெல்லாம் வார்த்தையை விடுறது பார்த்தா ஏன் பொண்டாட்டி ஏன் ஒய்ஃபு என்கிட்ட இப்படிலாம் பேசுகிறத நினச்சி தான் எனக்கு வருத்தமாக இருக்குது, அவள் கூட நான் இருக்கணும், நாங்கள் 2 பேரும் ஒரு ஃபேமிலியாக இருக்கணும், பட் எந்த மெமரிஸுமே இல்லாமல் அவள் என்னை யாரோ எவரோ மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுகிறது நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, மற்றபடிக்கு காவேரி என்னை பேசினதையோ இல்லை வீட்டு பக்கம் வராதிங்கன்னு சொன்னதெல்லாம் நினச்சி எனக்கு வருத்தமே கிடையாது, என் பொண்டாட்டி என்ன தான் ஒய்ஃப் புரிஞ்சுக்காமல் இருக்காளே, என்னோடய ஒய்ஃப் இப்படி பண்ணுறாளேன்ற வருத்தம் தான் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் யோசித்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சமாளிச்சுக்கிறேன் விடுங்க, எப்படியும் 1 or 2 days ஆனால் அதுவே சரியாயிடும், நான் அது வரைக்கும் காவேரி டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்லத்த, அதே மாதிரி அம்மாவும் வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்குவா, ஏற்கனவே ஸ்கூலில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டதுலேருந்து அம்மாவே வந்துட்டு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா, பட் இதையும் தெரிஞ்சதுன்னா வச்சுக்கோங்களேன், அம்மாவும் வந்து எப்படி நடந்துக்கணுமோ நடந்துக்குவா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ மாப்பிள்ளை நீங்கள் அம்முக்கிட்டது இதெல்லாம் சொல்லிடாதீங்க, இப்போ அவன் குழந்தை வந்து பயந்துரும், ரொம்ப கஷ்டப்படும், இங்கே வர முடியாதுன்னு நினச்சிக்கிது வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்க போது, நீங்கள் அதெல்லாம் அம்முக்கிட்ட சொல்லாதீங்க, அதெல்லாம் சரியாயிடும், இவளோட கோவத்தை பற்றிலாம் தெரியும்ல மாப்பிள்ளை உங்களுக்கு, நான் புதுசாக சொல்லணுமா, அவள் பாட்டுக்கு மேலேயும் கீழேயும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா, அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா வந்து சிரிச்சுக்கிட்டு பேசுவா, அவ்வளோதான் காவேரி, பார்த்துக்கலாம் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்கத்த எனக்கு எந்த வருத்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் விஜய் உட்காந்து பயங்கரமாக அழுவார், ஃபீல் பண்ணுவார், காவேரி என்னை இப்படியெல்லாம் பேசுகிறாளே, காவேரிக்கு நான் தான் விஜய் அவளோட ஹஸ்பண்ட்ன்றது ஒரு செகண்டு கூட ஞாபகம் வரலையா, நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணுறோம், பழைய மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணி சொல்கிறோம் அவளுக்கு, எல்லா முயற்சி பண்ணியுமே அவளுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் வர மாட்டேங்குதா, என்ன தான் பண்ணுறது, பேசாமல் அவளை விட்டு நாம் எப்பவும் போல் இருந்துடலாமா, இவ்வளோ நாள் இந்த 5 வருஷத்தில் விஜய் எப்படி இருந்தானோ அதே மாதிரி இருந்துடலாமா, காலமே பதில் சொல்லட்டும், அந்த கடவுளாக பார்த்து என்னையும் காவேரியும் எப்போ சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ சேர்ந்துக்கலாமா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, காவேரி இல்லாமல் என் லைஃப் ரொம்ப எம்டியாக இருந்தது உண்மைதான், ஆனால் இப்போ காவேரி என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் கூட இவ்வளோ சங்கடங்கள் இவ்வளோ ஹர்ட் ஆகிட்டு நான் அவளை வந்து எனக்கு எல்லாமேன்றது சொல்கிறதுக்கு முயற்சி பண்ண வைக்கிறது இதெல்லாமே அதை விட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, எப்போ காவேரிக்கு பழைய மெமரிஸ் வரணும்னு தெரியல, அட் த சேம் டைம் நான் ஒரு விஜயாக புது மனுஷனாக இன்ட்ரடியூஸ் ஆகி காவேரிக்கு பிடிச்ச மாதிரி என்னால் நடந்துக்க முடியல, 2மே நடக்க மாட்டேங்குதே, நான் எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகிட்டே இருக்கேனே அப்படின்ன மாதிரி விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக பார்த்துருந்த மாப்பிள்ளை வேற, அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டோம், நம்ம எதுக்கும் அப்படி பேசியிருக்கக்கூடாது, அவங்க நம்மளை என்ன தான் நினைப்பாங்களோ தெரியலையே
அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக கால் பண்ணுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி ஸ்கூலில் வந்து பிரேக் டைமில் இருப்பாங்க. ஹலோ, நான் தாங்க பேசுகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, யார் என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, ஏங்க 2 டேஸ்க்கு முன்னாடி மீட் பண்ணோம்ல பேக்கரியில், அலைன்ஸ் பார்க்க வந்திருந்தேன்ல, அவங்க தான் பேசுகிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்ன மாதிரி காவேரி கேட்பாங்க. உடனே நீங்கள் எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க? அதான் அன்றைக்கே பேசிவிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு இல்லைங்க, நான் இப்போ ஸ்கூலில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் வைக்கட்டுமா அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, உடனே அந்த பையன் இருந்துட்டு, இல்லைங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் அன்றைக்கி உங்களை அப்படி பேசியிருக்கக்கூடாது, நீங்கள் அப்படி பேசினதுலேருந்து எனக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன காரணம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லு, இல்லைங்க நீங்கள் பேசினது என்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் உங்கள் கசின் வந்தார்ல, உங்கள் கசின் வந்ததுக்கப்புறம் உங்கள் கேரக்டர் பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுமே எனக்கு மைண்டே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுங்க. அதனால தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இப்போ கூட எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குது, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அவங்கள மிஸ் பண்ணிட்டோமோன்னு என் மைண்டுக்குள்ளே ஒரு தாட் வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணலான்னு உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்ன மாதிரி அவர் சொல்ல, உடனே என் கசினா, அவர் என்ன சொன்னார், அவர் எதை பற்றி சொன்னார் உங்ககிட்ட அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, இல்லைங்க ஹைட்டாக ஒருத்தர் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்கல்ல விஜய்னு, அவர் தான் வந்துட்டு உங்களை பற்றி சொன்னார், உங்களை கல்யாணம் பண்ணால் லைஃபே அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொன்னார். நான் அவர் சொல்லும்போது கூட நம்மள ஒரு வேளை ஃபேமிலிக்குள்ளே உங்கள் ரிலேஷனுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்ட்டு நான் அவரை கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கான்ஃபரன்ஸில் போட்டு உங்கள் அம்மாவை பேச வச்சார். உங்கள் அம்மா அதுக்கப்புறம் உங்கள் கேரக்டர் ஃபுல்லாக சொல்லும்போது நானே ஷாக் ஆகிட்டேங்க. நான் எப்படி வந்துட்டு ரிஸ்க் எடுக்க முடியும் சொல்லுங்கள்? அவங்களே சொல்லும்போது தெரிஞ்சிருந்துமே உங்களை நான் ஓகே பண்ணி ரிஸ்க் எடுக்க முடியுமா? அந்த பயத்தில் தான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்ன மாதிரி அந்த பையன் சொல்ல, உடனே காவேரி, என்னது என் அம்மா பேசினாங்களா? என் அம்மா என்ன பேசினாங்க அப்படின்ன மாதிரி கேட்க, ஐயோ அவர் அடங்கா பிடாரி, அவளை மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, நீங்கள் அவளுக்கு அடிமையாக தான் இருக்கணும், வாழ்க்கையே உங்களுக்கு போச்சு, வாழ்க்கை முழுக்க நரகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி காட்டு காவேரிக்கு பயங்கர கோவம் வந்துடும். உடனே சாரிங்க, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவரை ஃபோனை கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து வேகமாக வந்து காவேரி உடனே அவங்க அம்மா கிட்டே போய் அம்மான்னு வெளியில் நின்னே கத்துவாங்க. பதறி அடிச்சுட்டு, சாரதா என்னடி ஆச்சு, ஏதாவது திருப்பி பிரச்சனை பண்ணிட்டியா, விஜய் தம்பி ஏதாவது திட்டிட்டியா அப்படின்ன மாதிரி கேட்க, ஆமாம்மா நீ 24 மணி நேரமும் அதே நினப்பிலேயே இரு, விஜய் தம்பின்னு. ஆமாம் அந்த பையன்கிட்ட நீ என்ன சொன்ன அப்படின்ன மாதிரி கேட்க, எந்த பையன் காவேரி, எந்த பையனை பற்றி பேசுகிற அப்படின்ன மாதிரி புரியாத மாதிரி கேட்க, மா நீ ரொம்ப நடிக்காத, நான் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன்ல, அவர்கிட்ட என் கேரக்டரை பற்றி நீ என்ன சொன்ன, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ எல்லாம் எனக்கு அம்மாவாக இருப்பியானே எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீ இப்படி நடந்துக்குவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கலம்மா, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்திட்டு இருந்த, அதுக்குன்னு இப்படி அடுத்தவர்கிட்ட வந்துட்டு என் கேரக்டரை தப்பாக அசிங்கமாக சொல்லி உன் பொண்ணோட கேரக்டரே வந்துட்டு நீ இந்த அளவுக்கு தப்பாக சொல்லியிருக்கன்னா, இதுக்கு மேலே வந்துட்டு நீ என் கூட பேசவே பேசாத, எப்போதுமே என் மூஞ்சிலே முழிக்காத, நீ என் கூட இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக நீ வீட்டை விட்டு கிளம்பிடு, உன் நடவடிக்கையும் எனக்கு பிடிக்கல, நீ அம்மாவானு எனக்கு சந்தேகமாக இருக்குது, இதுக்கு மேலே இங்கே நின்று என்னை டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காத இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டு காவேரி உள்ளே போயிடுவாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொன்ன வார்த்தையில் சாரதாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். இவன் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட வந்துட்டு மதிக்கவும் மாட்டேங்கிறா, நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேங்கிறா, நான் எவ்வளோ தான் சொல்கிறது, இதுக்கு மேலே வந்துட்டு விஜய் தம்பி தான் உன் புருஷன் சொல்லிட்டு என் வாயால் சொல்லணுமா இவளுக்கு, இவன் நான் சொல்ல வரதே கேட்க மாட்டேங்கிறா, இவன் என்னையும் மதிக்க மாட்டேங்கிறா, இதுக்கு மேலே அவள் சொல்கிற மாதிரி நான் இந்த வீட்டில் இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இருக்காதுன்னு சொல்லிட்டு சாரதா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கரெக்டாக வந்துட்டு காவேரி ரூம்லேருந்து ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த டென்ஷன்லேயே போய் தூங்கி கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு வந்துட்டு வெளியில் பார்த்தா சாரதா அங்கே இருக்க மாட்டாங்க. காவேரியை சுற்றி தேடுவாங்க, இங்கேயும் அங்கேயும் போய் தேடி பார்க்க அம்மான்னு கத்த சாரதா அங்கே இருக்கவே மாட்டாங்க. உடனே காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருவேளை விஜய் பார்க்குறது போயிருப்பாங்களோ, அல்லது விஜய்கிட்ட சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், அவர் தான் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும், முன்ன பின்ன தெரியாத ஊரில் நம்ம எங்கே போய் தேடுறது அம்மாவன்னு சொல்லிட்டு கரெக்டாக காவேரி கால் பண்ணி, அம்மா சாயங்காலத்துலேருந்து வீட்டிலேருந்து போனவங்க இன்னும் வரல, நான் அம்மாவை திட்டிட்டு அந்த கோவத்தில் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க, ப்ளீஸ் கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்ல, மிஸ் அழுகாதீங்க, நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸில் நான் அங்கே வந்துடுறேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு விஜய் குயிக்காக வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்ததுமே என்னங்காச்சு, ஏன் இப்படி வந்து டென்ஷனாக பேசுகிறீங்க, அழுகிறீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க,
இல்லைங்க அம்மாவை கொஞ்சம் நான் கோவமாக பேசிட்டேன், வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதுனால அம்மா வீட்டிலேருந்து போயிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ன மாதிரி சொல்ல, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க மிஸ், வாங்க போய் அம்மாவை தேடலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க எல்லா ஏரியாஸ்லேயுமே சுற்றி சுற்றி தேடிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாங்க. நீங்கள் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் என் அம்மா இப்படி மாறிட்டாங்க. உங்கள் கூட சேர்ந்து என்னையும் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி என் வாயிலேயே என் அம்மாவை வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டேன். அதுக்கு கூட காரணம் அந்த பையன்கிட்ட நீங்களும் என் அம்மாவும் தப்பு தப்பாக என் கேரக்டர் சொன்னது தான். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு அப்படி என்ன தான் பிரச்சனை அப்படின்ன மாதிரி கேட்க, மிஸ் இப்போ நீங்கள் தயவு செய்து அதை பற்றியெல்லாம் பேசாதீங்க, முதல்ல வந்துட்டு அம்மாவை தேடலாம், அதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பை க்ராஸ் பண்ணி போகும்போது அங்கே சாரதா உட்காந்துருப்பாங்க. கரெக்டாக அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு விஜய் கத்த உடனே டக்குன்னு காவேரி பார்ப்பாங்க. என்ன சொன்னீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, எங்கள் அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு காரில் விட்டு இறங்கி 2 பேருமே ஓடுவாங்க. ஏம்மா இங்கே வந்த, சாரிம்மா மன்னிச்சிடுமா, உன்னை அப்படி சொன்னது தப்பு தாம்மா, உன்னை வீட்டை விட்டுட்டு வெளியில் போன்னு சொன்னது தப்பு, நான் இனிமேல் உன்னை அப்படி கோவமாக பேச மாட்டேம்மா, நான் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன், தயவு செய்து வீட்டுக்கு வாமா, இனிமேல் அப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு காவேரி அங்கேயே சாரதாவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுவாங்க. உடனே சாரதா, போ காவேரி, இதுக்கு மேலே நான் அங்கே வரமாட்டேன், நான் எதுக்கு அங்கே இருக்கணும், நீயே உனக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிற, உனக்கு தேவையானதை நீயே பண்ணிக்கிற, என்னை வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நான் உன் கூட இருந்து என்ன பண்ணுறது, அதான் நீயே எல்லாமே பண்ணிக்கிறியே, பண்ணிக்கோ, நான் எதுக்கு அம்மானு இருக்கணும், சும்மா ஒரு பேருக்கு பொம்மை மாதிரி என்னை வச்சிருக்கியா அப்படின்ன மாதிரி சாரதா கேட்க, அப்படிலாம் இல்லைம்மா, இனிமேல் நீ சொல்கிறத நான் கேட்குறேம்மா அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, அப்போ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நான் தான் உனக்கு மாப்பிள்ளை பார்ப்பேன், நான் பார்க்குற மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடு அப்படின்ன மாதிரி கேட்க, காவேரி வந்துட்டு விஜயை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஓகே மாப்பிள்ளை தானே பார்க்குறேன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சி, சத்தியமாக நீ சொல்கிற மாப்பிள்ளையவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, நீயே எனக்கு மாப்பிள்ளை பாரு, நீயே எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி விஜயை பற்றின ஒரு தாட்டு கூட இல்லாமல் சாரதாக்கா சத்தியம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் எனக்கு நீ இன்னொன்று வேறு செய்யணும், நீ விஜய் தம்பி கூட சண்டை போட்டிருக்கேல்ல, நீ சண்டை போடக்கூடாது, இனிமேல் விஜய் தம்பியும் அம்மாவும் நம்ம வீட்டுக்கு வரலாம், அதுக்காக நீ கோவப்பட மாட்டேன்னு சொன்னால் தான் நம்ம வீட்டுக்கு வருவேன், இல்லைன்னா நான் வரவே மாட்டேன், நான் கொடைக்கானல் பக்கமே போகிறேன், இல்லைன்னா யமுனா வீட்லேயோ இல்லை கங்கா வீட்லேயோ போய் நான் அங்கேயே இருந்துக்கிறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்ன மாதிரி காவேரி கிட்ட சாரதா குணஞ்சிக்கிட்டே கேட்க, உடனே காவேரி, ஓ இதெல்லாம் பண்ணது இப்படி என்ன பிளாக்மெயில் பண்ணதானா, என்னமோ பண்ணுங்க, சரி இப்போ என்ன, இவரும் அம்மாவும் வீட்டுக்கு வரணும் அவ்வளோதானே, ஆனால் இவர் என்கிட்ட அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு ஏதாவது பேசினாரு, என்னை இரிட்டேட் பண்ணாருன்னா திருப்பி நான் படுவேன், ஆனால் அதை மட்டும் நீ அவர்கிட்ட சொல்லி வச்சிரு, இப்போதைக்கு நான் கன்வின்ஸ் ஆகிடுறேன், நீ வீட்டுக்கு முதல்ல வாமான்னு சொல்லிட்டு 3 பேருமே ஹாப்பியாக சந்தோஷமாக போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா சைடில் விஜய்க்கு கை கொடுத்து, சக்ஸஸ் தம்பி, நீ பார்த்துக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே சிரிச்சுட்டு ஹாப்பியாக போவாங்க.